ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் வீட்டில் ஒரு கப் ரவை இருக்கா? சூப்பராக ஒரு ஸ்வீட் பண்ணலாங்க. ஆமாங்க, இன்றைக்கி ரவை அல்வா தான் பண்ண போகிறோம். எப்போதும் வழக்கமாக நம்ம கேசரி தான் பண்ணுவோம். இன்றைக்கி ரவையில் அல்வா ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்தது. அது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போடலாமா? நான் இப்போ நாகா ரவை ஒரு கப் அளவு எடுத்திருக்கேங்க. நம்ம உப்புமாக்கெலாம் எடுப்போம்ல, அதே ரவை தான். வறுக்க வேண்டாம், அதை அப்படியே ஊற வச்சுக்கலாங்க. நான் ஒரு கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பெசரி விட்டு ஊற வச்சுக்கிட்ட போகிறேங்க. ஏன் இப்படி பெசைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அப்போ தான் நமக்கு ரவை நல்ல பால் கிடைக்குங்க. அதனால தான் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அரிசிலாம் கழுவுவீங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சா தான் நமக்கு பால் நல்லா திக்காக கிடைக்குங்க. நீங்கள் நல்லா டைம் எடுத்து இதை ஊற வச்சுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் பாருங்கள். எனக்கு நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நான் முதல்ல காட்டினதுக்கும் இப்போ காட்டுறதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இப்போ நான் ஊறி வந்த ரவையை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். முதல்லையும் நல்லா பிசைஞ்சேன், இப்போவும் நல்லா பிசைஞ்சேன். இங்கே பாருங்கள், நல்லா புழிஞ்சால் நமக்கு இந்த அளவுக்கு சக்கை வெளியில் வரணும். இதுதான் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெள்ளை கலர் துணியை போட்டிருக்கேங்க. ஏன்னா ரவை ரொம்ப மெல்லிசாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த வெள்ளை துணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பால் நல்லா திக்காக கிடைக்கும். நமக்கு ரவை எதுவுமே கீழே விழாமல் கரெக்டாக பால் கிடைக்குங்க. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு ரவை நல்லா ஊறி இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட அல்வா ஒரு மாதிரி சவக்கழிச்ச மாதிரி, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த டேஸ்ட் நமக்கு ரொம்பவே மாறுபடுங்க. அதனால் நிறைய தண்ணி விட்டுற வேண்டாம். கரெக்டாக அளவோடு நீங்கள் தண்ணி வச்சிங்க அப்படின்னா நமக்கு அல்வா சூப்பராக டேஸ்ட்டு கிடைக்குங்க. கடைகள்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு வெள்ளை கலர் துணியில் கட்டிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. பால் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ இது நமக்கு வேஸ்ட்டு தான். பால் எடுத்த பிறகு அந்த ரவை சக்கை நமக்கு வேஸ்ட்டு தான். அதை நம்ம தூர ரிமூவ் பண்ணிடலாம். இதே முறைகளில் நம்ம பால் எடுக்கும் போது எந்த விதமான சக்கைகளும் நமக்கு அல்வாவில் சேராதுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நான் சக்கைன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான். இது வேஸ்ட்டு தான். இதை ரிமூவ் பண்ணிடுங்க. எனக்கு இன்றைக்கி ரவை பால் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட எனக்கு 2.5 கப் அளவுக்கு கிடச்சிருந்துச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நீங்கள் சீக்கிரம் அல்வா கிண்டிடலாங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப பெரிய டைம்லாம் ஒன்றும் ஆகாது. மற்ற அல்வாவும் நம்ம கிண்டுறதை விட இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கூட உங்களுக்கு தேவைப்படாது. நான் இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுட்டு எடுத்து வச்ச பாலை இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துடுங்க. ரொம்ப டைம் எடுக்காதுன்னு அதான் சொன்னேன். மற்ற அல்வாலாம் நம்ம கிண்டும் போது கூட கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது டக்குன்னு ரெடி ஆயிரும். நமக்கு டக்குன்னு கட்டியாக வந்ததுக்கு பிறகு சிம்மில் நல்லா வச்சுருங்க. வச்சுட்டு இன்னொரு பக்கம் நான் கேரமல் செஞ்சுக்கிட்டேங்க. இதை கண்டிப்பாக சேருங்க. ஃபுட் கலர் சேர்க்கலாம், ஆனாலுமே அந்த கேரமல் சேர்க்கும் போது தான் நமக்கு அல்வாவோட கலரு அப்புறம் அதோட டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதில் ஜீனி சேர்த்துருக்குறேங்க. ஜீனி எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் ரவைக்கு நீங்கள் 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் வரைக்கும் ஜீனி சேர்த்துக்கலாங்க. அது உங்கள் இனிப்பை பொறுத்து இருக்குது. கரெக்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுலேயே ஃபுட் கலர் சேர்க்கும் போது உங்களுக்கு கலர் சூப்பராக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு அந்த கேரமல் பண்ணுறதுக்கும் இதுக்கும் டேஸ்ட் மாறுபடுங்க. இதுக்கு நான் 4 டீஸ்பூன் ஜீனி சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் இருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்துருந்தாங்க. நல்ல திக்காகி வந்திருக்கு பாருங்கள். நமக்கு இந்த தேன் கலர் வந்தோடனே எடுத்துருங்க. நல்ல திக்காக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு எடுக்கலாம். ஆனால் கரிஞ்ச வாசனை வந்துடக்கூடாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த அல்வாவில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நான் இதில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் அளவு நெய் எனக்கு தேவைப்பட்டுச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அந்த நெய் உள்ளே இழுக்க நீங்கள் ஊற்றுங்க. மொத்தமாக ஊற்றிட வேண்டாம். இப்போ நமக்கு நல்ல நெய் கக்கி வெளியில் வந்தாச்சு. இந்த அளவுக்கு ஓரங்களில் ஒட்டாமல் நல்லா எடுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி விழுற மாதிரி இருக்கணும்.
நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இது வந்து ரவையில் தான் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கங்க. கடைகளில் வாங்கின டேஸ்ட் மாதிரியே இருக்கும். நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக அந்த நல்லா சுருண்டு வர்ற மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா, நல்லா கிண்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா பீஸ் போட்டு கூட சாப்பிட்லாங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே கௌசிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் கொடுங்க. பாய்.